ஹாய் காய்ஸ், கெட் ரெடி வித் மீ பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் தலை குடிச்சதுனால தலையை அவுத்து ஒழுங்காக கட்டிட்டேன். அதுக்கப்புறமா வந்து நான் மாய்ஸ்சரைசர் போட போகிறேன். நான் வந்து ராக்ஸி சாஃப்ட் அப்படின்ற பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் பெருசாக அந்தளவு எந்த க்ரீம் வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் பவுடர் தான் போக போகிறேன். ஸோ டால்கம்மாக காம்பேக்ட்னு பார்த்தப்ப டால்கம் போட்டுட்டேன். அடுத்தது வந்து நான் ஐலைனர் போட போகிறேன். நான் வந்து கண்ணாடி பார்க்காமலாம் ஐலைனர் போடுற அளவுக்கு பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. ஸோ கண்ணாடி பார்த்து நான் ஐலைனர் வந்து போட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா என்னோட லிப்ஸுக்கு வந்து 4 ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஹூடா பியூட்டியோட லிப் லைனரும் அப்புறம் பேபி லிப்ஸோட அந்த ரெட் கலர் ஷேடு லிப் பாமும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதெல்லாம் போட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா போட போகிறேன். ஸோ மஸ்காராவும் அதே மாதிரி தான் கண்ணாடியை பார்த்து போட்டுட்டு வந்துடுவேன். நெக்ஸ்ட் வந்து இதுதான் இன்றைக்கி நம்மளோட அவுட்ஃபிட். ஸோ ஒரு சின்ன ட்ரான்சிஷன், அவுட்ஃபிட்டும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சசரிஸ் போயிடலாம். நான் அன்றைக்கி ட்ரெஸ் ப்ரௌன் கலர்ன்றாலும் ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு சின்ன இயர்ரிங் வந்து எடுத்திருந்தேன். சின்னதுனால கொஞ்சம் பெருசாகவே தான் போட்டுக்கிட்டேன். ஸோ ஃபங்க்ஷன் இல்லையா, நம்ம இப்போ படம் வேறு எப்போ போடுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே காஜல் வந்து லாஸ்ட்டாக தான் போடுவேன். ஏன்னா சீக்கிரம் போட்டால் ஸ்மஜ் ஆயிரும். நான் அதே மாதிரி வேறு காஜல் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த சின்ன மை டப்பாவில் ஒரு லைடெக்ஸில் உள்ளது அதுதான் போடுவேன். நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் போடுறதுக்கு, அப்ளை பண்ணுறதுக்குலாம். ஸோ அதுவும் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பொட்டுக்கும் அதே மாதிரி 2 ஆப்ஷன் வச்சுருந்தேன். இப்போ வந்து நம்ம டெய்லியும் ஆஃபீஸு தான் போகிறோம் அப்படின்னா பிளாக் கலர் போட்டு வைக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் ஒன்று ஒரு சின்ன ஸ்டோன் போட்டு வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தனத்துக்கு பதிலாக வைக்கலாம்ல, இது வந்து ரேண்டமாக ஏதோ ஒரு கடையில் பார்த்து வாங்கினது. வாங்கி 2-3 வருஷம் ஆகுது. பட் இன்னும் அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அதையும் வந்து வச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னா நம்ம ஃபேஸ் மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹேர் ஸ்டைல். ஸோ ஹேர் ஸ்டைலுக்கும் 2 கிளிப்பு வச்சுருந்தேன். அதில் ஒன்று போட்டாச்சு. ஸ்ப்ரேவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாகோடைய சின்ன ஸ்ப்ரே ஒன்று போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து என் அக்கா எனக்கு கிஃப்ட் பண்ண சொனாட்டாவோட வாட்ச். ஸோ வாட்ச் இல்லாமல் நான் எங்கேயும் போக மாட்டேன். இந்த கை காலியாக இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன செட் ஆஃப் பேங்கிள்ஸ் மட்டும் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் நம்மளோட லுக் எல்லாம் ஓவர். ஹேர் ஸ்டைல் மாட்டிட்டு நானும் அம்மாவும் கிளம்பிட்டோம். பாய், நெக்ஸ்ட் vlogல பார்க்குறேன்.